Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஒரு பொண்ண, அந்த வீட்ல யாரு வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க மட்டும் இல்லாம, அது போக 4 பேரு ஒண்ணா சேர்ந்து அந்த பொண்ண சிகரெட் பட் வச்சு அழுத்துறதா இருக்கட்டும், அயர்ன் பாக்ஸ வந்து சுட சுட ஒரு மேல வச்சா எப்படி இருக்கும்? கை லைட்டா பட்டா துடிப்போம். ஒரு வேலை செய்ய வந்த பொண்ணு மேல இதெல்லாம் வந்து ஒரு கப்பிள் பண்ணி, அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம கூடவே இல்ல. ஒரு நெறைய விஷயத்த வந்து 1 வருஷமா அந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்கா. அது எல்லாமே இந்த தீபாவளி நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு டயத்துல இந்த பொண்ணு தன்னோட இறுதி மூச்ச சுவாசிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு? இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சென்னை ஃபுல்லா பரபரப்பா தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது. ஜெனரலா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யுஎஸ்ல எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான். ஆர் வந்து ஏதாவது தாய்லாந்துல நடந்திருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்க சென்னையில ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தங்க கிட்ட நம்ம சின்ன லெவல்ல வேலை செய்றவங்க கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணா கூட, அவங்களுக்கு அது எவ்ளோ அஃபெக்ட் பண்ணுங்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் இது. நான் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு முன்னாடி நவாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர், இவருக்கு இன்னைக்கு 35 வயசு ஆகுது. நவாஸ்க்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. நவாஸோட குழந்தை வந்து ஒரு 4, 5 வயசு ஆகுது. நவாஸ் அண்ட் நசியா இவங்க 2 பேரும் வந்து கோயம்புத்தூருக்கு போயிருந்தப்போ, அங்க அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல நவாஸோட சொந்தக்காரங்க வீட்ல வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி கேட்டுட்டு இருக்கப்போ, அவங்களோட கணவன் வந்து ரீசென்ட்டா இறந்ததாகவும், அவங்களோட ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே, நவாஸ் அண்ட் நசியா கணவன், மனைவி 2 பேரும் என்ன ப்ரொபோஸ் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். சோ உங்க பொண்ண அனுப்பிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அம்மா இருந்துகிட்டு, இல்லங்க ஒரு பொண்ணு எப்படி அனுப்பிச்சு வைப்பீங்கிறப்போ, இல்ல நாங்க நல்லா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் குடுத்துட்டு, இந்த பொண்ண வந்து அவங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து நியாயமா வேலை பார்க்க கூடாது. 18 வயசுக்கு கீழ இருக்கிற பொண்ணு. ஆனா வேலைக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த இடத்துல இந்த பொண்ண எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. இவங்களோட வீட்ல சென்னையில அமிஞ்சிக்கரையில இவங்களோட வீடு இருக்குது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல. இவங்களோட வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒருத்தங்க வேலை செய்றதுக்கு மகேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 40 வயசு பெண் இருக்காங்க. இந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணோட வேலை, அதாவது இந்த ஒரு வேலை செய்ற பொண்ணோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கா அந்த குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் வந்த இடத்துல அந்த பொண்ண வந்து அந்த வேலைய மட்டும் பார்க்க விடாம அங்கேயே தங்குறாங்க அந்த பொண்ணு. ஓகேவா? சோ தஞ்சாவூர சார்ந்த இந்த ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்ல அவங்க அம்மாவ மீட் பண்ணி தஞ்சாவூர்ல இருக்கிற இந்த பொண்ண கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்த டயத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்குன்னு வந்து பெருசா ஃப்ரீடம் கிடையாது. பெருசா வந்து அந்த பொண்ணு நெனச்சத செய்ய முடியாது. நெனச்சத சாப்பிட முடியாது. எதுவுமே இல்லாம ஒரு ரொம்ப அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளாக இந்த கப்பிள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அதிகமா வேல குடுக்குறது. பாத்திரத்த கழுவு, தரைய தொட, இதெல்லாமே வந்து வேலை செய்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்களும், இந்த பொண்ணு மேல எல்லாத்தையுமே அளவுக்கு அதிகமா திணிக்கிறது. அந்த பொண்ணு வந்து வேலை செய்ற வயசே வராத ஒரு பொண்ணு. ஓரளவுக்கு மேல அந்த பொண்ணால ஹேண்டில் பண்ண முடியல, ஒழுங்கா பண்ணலங்கிற பட்சத்தில அந்த பொண்ண போட்டு அடிக்கிறது. எந்த மாதிரி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமா அடிக்கிறது கிடையாது. அயர்ன் பாக்ஸ் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு கொதிக்கும்னு. அந்த அயர்ன் பாக்ஸ் எடுத்து அந்த பொண்ணு மேல வைப்பாங்களாம். சிகரெட்ல வந்து தம் அடிச்சுட்டு, அப்படியே அந்த சிகரெட் வந்து ஃபுல்லா கங்கு இருக்கிறப்போ, அத எடுத்து மேல வச்சு கொடுமை பண்ணுவாங்களாம். ஏன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ண என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ, கணவன் மனைவிங்கிற 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து ஃபிரெண்ட்ஸ் அடிக்கடி வருவாங்களாம். வர்றவங்களும் இந்த பொண்ண போட்டு அடிச்சிருக்காங்க. சோ இவங்களோட நண்பர் வந்து லோகேஷ் அப்படிங்கிற ஒருத்தங்க, அண்ட் அது போக அவங்களோட மனைவி ஜெயசக்திங்கிறவங்க. இவங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றப்போ இந்த பொண்ணு ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் பண்றது. அப்புறம் இந்த ஒரு பெண் இருக்காங்கல்ல, வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டுறது. அப்புறம் வந்து ஒழுங்கா வேலை செய்யல, ரொம்ப அப்யூசிவா இருக்கான்னு இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு மேல பழிய போட்டு வீட்டுக்கு வரக்கூடிய லோகேஷ் அண்ட் ஜெயசக்திங்கிறவங்க. இந்த லோகேஷ்ங்கிற ஒரு ஆள் நான் சொல்றேன்ல, வீட்டுக்கு வந்துட்டு போற ஃப்ரெண்டுன்னு, இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனுக்கு ஆல்ரெடி இவன் மேல கொலை கேஸ் எல்லாம் வந்து மதுரை கிட்ட இருக்குது. சோ இவன் வந்து இப்ப சென்னையில வீட்டுக்கு வந்துட்டு போறப்போ, ஒரு கொலை கேஸ் இருக்கிறவன் ஒருத்தங்கள போட்டு அடிச்சா எப்படி அடிப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவனும் வந்துட்டு போறவங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அவனும் அடிச்சிருக்கான். ஜெயசக்தின்னு அவங்களோட மனைவியும் போட்டு அடிச்சிருக்காங்க. சோ 4 பேர் இப்பவுமே தெரியுறாங்க. நவாஸ், நசியா கணவன் மனைவி, அப்புறம் ஃப்ரெண்டு லோகேஷ், அப்புறம் ஜெயசக்தின்னு அவங்களோட மனைவின்னு சொல்லிட்டு 4 பேர் இந்த பொண்ணை போட்டு அடிக்கடி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஷிபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்களோட கணவன் இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி ஒருத்தங்க, சிஸ்டர் சாரி அக்கா ஒருத்தங்க, அவங்களும் அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனப்போ தான் இவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இது எல்லாமே நடக்கிறது தெரியும். அது போக அவங்க வீட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகேஸ்வரி அவங்களுக்கும் தெரியும். ஸோ மொத்தம் 6 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. 6 பேருக்கும் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதுல 4 பேர் போட்டு இந்த பொண்ணு அடிக்கிறாங்க. மீதி இருக்கிற 2 பேருக்கு, அதாவது அந்த அடிக்கிறவங்க ஒருத்தவங்களோட அக்காவுக்கும் சரி, அவங்க தான் இந்த பொண்ண கூப்பிட்டுட்டே வர்றதுக்கு எல்லா வழிவகுத்தது. அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு என்ன கோ த்ரூ பண்ணிருக்கான்னு. அதே மாதிரி அந்த வீட்ல அந்த பொண்ணு மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்க மகேஸ்வரின்னு ஒருத்தங்க, அவங்களுக்கு 40 வயசு ஆகுது. அவங்களுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. பட் யாருமே இவங்கள தடுக்கிறதே கிடையாது. நாளுக்கு நாள் வந்து இந்த கொடுமைகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த பொண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்றப்ப அந்த பொண்ண வீட்டுக்கு போக விடல. அந்த பொண்ண அப்போ கூட வீட்டுக்கு போக விடல. அந்த பொண்ணுக்கு நியாயமா குடுக்க வேண்டிய சம்பளம், முதல்ல அந்த பொண்ண வந்து லீகலா வொர்க் பண்ண வைக்க கூடாது. அத மீறி வொர்க்
பண்ண வைக்கிறாங்க. அவங்க வீட்ல ஏன் வொர்க்குக்கு அனுப்புறாங்க? ரொம்ப பாவர்ட்டி இருக்குன்னு. அப்ப அந்த சம்பளத்தையாவது ஒழுங்கா குடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சம்பளமும் ஒழுங்கா குடுக்கல. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனா ஒருவேளை திரும்பி வராம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண வீட்டுக்கும் போக விடலன்னு சொல்லிட்டு என்னென்ன விதத்துல கொடுமை பண்ண முடியுமோ எல்லா விதத்திலும் கொடுமை பண்ணி, அடிச்சு துன்புறுத்தி இந்த பொண்ண வேலை வாங்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் ரீசென்ட்டா தீபாவளி வந்த ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பொண்ணுனால ஓரளவுக்கு மேல வேலை செய்ய முடியல. ரொம்ப டயர்டா இருந்திருக்காங்க. அப்ப போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில இருந்து சாப்பாடு குடுக்கலங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இந்த குழந்தைக்கு வச்ச ஒரு சாப்பாட சாப்பிட்டாங்களாம். குழந்தைக்கு வச்ச சாப்பாட சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு 3 பேர் அடிச்சிருக்காங்க. சோ இந்த பொண்ண போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு மயங்கி கீழ விழுந்திருக்காங்க. இந்த பொண்ணு மயங்கி விழுந்த உடனே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிட்ட இருக்கிற பாத்ரூம்ல வந்து பூட்டி வச்சுட்டு, சரி டாக்டர் யாரையாவது கூப்பிட்டு வரலாமா? இல்ல நம்ம டாக்டருக்கு கூப்பிட்டு போனோம்னா என்ன ஆச்சு? எப்படி இந்த பொண்ணு மயங்குச்சு? எதுக்கு இவ்வளவு அடி விழுந்திருக்குதுன்னுலாம் கேட்பாங்கல்லன்னு யோசிச்சுட்டு, சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்திலே பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ள இந்த பொண்ணோட உயிர் பிரிஞ்சு போயிடுது. பதறிப்போன இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்ட வந்து அப்படியே சாத்திடுறாங்களாம். சாத்திட்டு வீடு ஃபுல்லா வந்து ஊதுபத்தி ஏத்தி வச்சுடுறாங்களாம். ஸ்மெல் எதுவும் வந்துறக்கூடாதுன்னு. அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுது. பாத்ரூம்குள்ள போட்டு வச்சிருக்காங்க உடல. வீடு ஃபுல்லா ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு, சென்ட் அடிச்சுட்டு, அவங்க அங்கேருந்து தப்பிச்சுடுறாங்க. மொத்த குடும்பமும் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு, அவங்களோட அட்வொகேட்ட கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி வீட்ல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொன்னோனே, அட்வொகேட் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு வீட்ல வந்து ஒரு பொண்ணு திடீர்னு மயங்கி கீழ விழுந்து இறந்து போயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து இங்க வந்துட்டாங்க. நீங்க என்னாச்சுன்னு போய் பாருங்கன்னப்போ, போலீஸ் வந்து கரெக்ட்டா அங்க போறாங்க. போயிட்டு அந்த பாத்ரூம கரெக்ட்டா உடைச்சு உள்ள போய் பார்த்தா, அந்த பொண்ணு அங்க இருக்காங்கன்னு தெரியுது. இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட உடல வந்து எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம்க்குலாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மயங்கி விழுந்துட்டாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கணவன், மனைவி 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ தான் கடைசில இவங்க மயங்கிலாம் விழுகல. இவங்க இவ்ளோ வருஷம் வந்து பண்ண கொடுமைகள். 1 வருஷமா அந்த பொண்ண வந்து மறுபடியும் அவங்க அம்மாவ பார்க்க விடாம இருக்கிறது. அவங்க ஏழ்மைய வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. இது எல்லாமே தெரிய வருது. நெறைய நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு தியரி புதுசா சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப 100% தெரிஞ்சது. அவங்க கண்டிப்பா அந்த பொண்ண வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த சிகரெட் பட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அயர்ன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த கொடுமைகள்லாம் அந்த பொண்ணுக்கு நெறைய நடந்திருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வேலை ஒழுங்கா பார்க்கல, வேலை செய்யலங்கிற ஒரு குற்றச்சாட்டோட இந்த பொண்ணு இத பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுனால என்ன வேலை செய்ய முடியுமோ அவங்க அத செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு வேலையே செய்யக்கூடாத ஒரு பொண்ணு. ஆனா அதையும் மீறி அவங்கள போட்டு ஒழுங்கா வேலை செய்யலன்னு போட்டு எல்லா சித்திரவதையும் அனுபவிச்ச அந்த பொண்ணு கடைசில உடல விட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் வெளிய தெரிஞ்ச வந்த உடனே இப்ப 6 பேர் மொத்தம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இதுல இந்த லோகேஷ்ங்கிற ஒரு ஆள மட்டும் புடிக்க முடியல. அவங்க தலைமறைவா இருந்தாங்க. ஃபைனலி அவங்களையும் புடிச்சுட்டாங்க. சோ நவாஸ்ங்கிற 35 வயசு நபர், அவரோட மனைவியான நசியா, அவங்களுக்கு இந்த பொண்ண வந்து வேலைக்கு கூப்பிட்டுட்டு வந்த ஷீபா அப்படிங்கிற ஒருத்தங்க, லோகேஷ் அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட மனைவி ஜெயசக்தி இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்து இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த வீட்ல வேலை பார்த்துக்கிட்டு யார்கிட்டயுமே எதையுமே பேசாம இருந்த மகேஸ்வரி அப்படிங்கிற இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு முறை கூட தன்னோட அம்மாவ மறுபடியும் பார்த்ததில்ல. தஞ்சாவூருக்கு திரும்பி போனதில்லன்னு சொல்றாங்க. இவ்வளோத்தையும் அனுபவிச்ச இந்த ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இப்ப நம்ம கூட இல்ல. இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு கேஸ்ல ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா இடத்துலயுமே படக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் விஷயம். முதல்ல இந்த பொண்ண வேலைக்கே எடுத்திருக்க வேண்டாம். அப்போ நிறுத்தியிருக்கலாம். வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் வயலன்ட்டா மாறுதுன்னு தெரிஞ்சறப்போ, யாராவது சுத்தி இருக்கிறவங்க நிறுத்தியிருக்கலாம். அவங்களும் நிறுத்தல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அத அனுபவிச்சுட்டு, ஓகே அமைதியா இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே மறுபடியும் பண்றது. தேர் வர் சோ மெனி பாயிண்ட்ஸ் திஸ் குட் ஹேவ் பீன் கம்ப்ளீட்லி அவாய்டட். பட் எந்த மொமெண்ட்லயும் யாரும் நிறுத்தாம எல்லாரும் உடந்தையா இருந்து இத பண்ணது தான் இந்த பொண்ணு இந்த உலகத்த விட்டே அனுப்பிச்சதா இருக்குது. இதுல இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல. அவங்களோட அம்மாவ மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா தஞ்சாவூர், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. தஞ்சாவூர், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணோட உடல மறுபடியும் அவங்களோட சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு கொண்டு போறதுக்கு அவங்க அம்மா கிட்ட காசு இல்லையாம். கடைசியில அங்க இருக்கிற சில போலீஸோட ஹெல்ப்போடயே சென்னையிலேயே தகனம் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த பொண்ணோட உடல பார்க்குறப்ப கழுத்து கூட நெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில காயங்கள் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு இஷ்யூ இன்னைக்கு சென்னையில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது. இது நடந்தது ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கோ, ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கோ இல்ல. பாதிக்கப்பட்டதா இருக்கட்டும், நடத்தியதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இது நடந்திருக்குங்கிறது கண்டிப்பா நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கிறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முன்னாடி நிறைய நடந்திருக்கும். ஒரு 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கிறத நம்ம பார்த்திருக்கலாம். ஒரு வீட்ல வேலை பார்க்கிறத பார்த்திருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அத கடந்து போயிடுவோம். அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். இட்ஸ் நெவர் டூ லேட். இனிமே நம்ம அந்த மாதிரி யாரையாவது பார்த்தோம்னா, அவங்க கிட்ட இது வேணாம் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கலாம். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு 18 வயசு கீழ ஒருத்தவங்க வேலைக்கு வரவங்க யாருமே ரொம்ப சந்தோஷமாலாம் அங்க வரதில்ல. வேற வழி இல்லாம வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட லைஃப்ப நம்மளால ஏதாவது மாத்த முடியும்னா மாத்தலாம். இல்ல ஆனா அதை மீறி நம்ம வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்ம நிலைமை இல்ல. ஆனா அந்த மாதிரி யாராவது வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கிட்ட பேசி
அவங்கள எம்ப்ளாய் பண்ணிருக்கவங்க கிட்ட பேசி, இது பண்ணாதீங்கங்கிறத ஒண்ணு சொல்லலாம். இது இங்க மட்டும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா நெறைய ஃபேக்டரிஸ்ல, நெறைய சின்ன சின்ன செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் குரூப்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஆஃபீஸஸ்ல வந்து இந்த மாதிரி 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க வேலையில இருந்துட்டு இருக்காங்க. நெறைய நேரம் அவங்க வேலையே பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு ஏஜ்ல இருக்காங்கங்கிறதுனால, அவங்கள நெறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்றதும் நடந்துட்டு இருக்குது. நம்மளால முடிஞ்ச சேஞ்ச இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிப்போம். இந்த ஒரு இஷ்யூ சென்னையில நடந்திருக்குன்னு நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி யாராவது தெரியாம இருப்பாங்கன்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட சென்னை அபார்ட்மெண்ட்ஸ் குரூப்ல வாட் எவர் குரூப் யூ ஹேவ் ஷேர் வித் தெம். நாளைக்கு உங்கள பார்க்குறேன். பாய்.